காவிரி மற்றும் குறுவை சாகுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் முன்னிலையில் விவசாய சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் ஆனந்த் தலைமையில் நடந்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், காந்திராஜ், வினோத், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாரிமுத்து, விவசாய அமைப்புகள் சார்பில் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துதல், விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தில் தகுதி நிபந்தனைகளை திருத்துதல் மற்றும் குத்தகை விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள், 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டம், குறுவை மற்றும் சம்பா பாதிப்பை கருத்தில் கொண்டு 100% பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தல், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துதல், பழைய மற்றும் நிலுவையில் உள்ள பயிர்க்கடன்களுக்கு தள்ளுபடி வழங்குதல் மற்றும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லின் முழுமையான பயன்பாடு, நேரடி கொள்முதல் நிலைய மேம்பாடு, கரும்பு சாகுபடி ஊக்குவிப்பு, சர்க்கரை ஆலை மேம்பாடு உள்ளிட்ட கோரிக்கைகள் விவாதிக்கப்பட்டது. இது குறித்து PR பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, பாகுபாடின்றி அனைத்து பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், நெல் குவிண்டாலுக்கு ₹3500, கரும்பு டன்னுக்கு ₹4500 விலை நிர்ணயம் செய்து அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளோம் என்றும், இக்கோரிக்கைகள் அடிப்படையில் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் இதற்கான நல்ல முடிவை சட்டமன்றத்தில் அறிவிக்க செய்வோம் என்றும் அமைச்சர்கள் உத்தரவாதம் அளித்துள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் மேகதாது குறித்து உரிய நேரத்தில் தேவைப்படும் பட்சத்தில் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்றும் தெரிவித்துள்ளார்.